வணக்கம் காவேரியன்ஸ். ட்ரம்ப்பு இப்படியே ட்ரம்ப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். மோர் தென் ஒரு 10 டேஸாக ட்ரம்ப்பை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்டு அதுலேருந்து விடுபட போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட ட்ரம்ப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்டு அவர் ஏன்னா எவ்ரிடே ஒரு குண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ நேற்று ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு மார்னிங் என்ன சொன்னார், வெனிசுலாலேருந்து யார் யார் ஆயில் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு 25% டேக்ஸ் வரும், டாரிஃப் வரும் அப்படின்னாரு. அப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா தென் சைனா தான் அகெயின் நம்பர் 1 அண்ட் நியர்லி அபவுட் 6 lakh பேரல்ஸ் பர் டே வாங்குகிறாங்க. இந்தியா கூட அரௌண்ட் 90,000 பேரல்ஸ் ஃப்ரம் வெனிசுலாலேருந்து வாங்குகிறாங்க. ஸோ இது நார்மலாக நடக்கிற ப்ராக்டிஸ் தான் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த செகண்ட்ரி இம்பேக்ட் இருக்குது பாருங்கள், அது ஆல்வேஸ் அமெரிக்காவிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தோம், ரஷ்யா வார் யுக்ரைன் மேலே போட்ட உடனே அவங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து யார் யார் ஆயில் வாங்கினாங்களோ அவங்க மேலெலாம் சாங்ஷன் போடுவேன்னு சொன்னாங்க. அண்டு அந்த டேங்கர்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆயில் ஆர் க்ரூடு, அதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ஈரான் அவங்க நியூக்ளியர் பாம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாக இருந்தனால அவங்க மேலேயும் சாங்ஷன் இம்போஸ் பண்ணி அவங்கக்கிட்ட யாரும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடையும் விதித்தாங்க. ஸோ பட் சைனா ஆல்வேஸ் அங்கே எங்கே தடை விதிக்கிறாங்களோ அங்கே போய் வாங்குறது உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அங்கே அந்த ஆயில் ப்ரைஸ் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் சைனா மேலேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இம்போஸ் பண்ணாங்க, எஸ்பெஷலி இந்த ஹைடெக் ஏரியாவில். ஸோ இப்போ கூட இந்த என்விடியாவோட ஹை அண்ட் சிப்பு பாருங்கள், அது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. இந்தியா மேலேயும் உண்டுங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி. அண்டு இது நம்ம ரெகுலராக பார்க்குறோம் அமெரிக்காவில் இருந்து. ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசாக பார்க்க போகிற சாங்ஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இந்த சாங்ஷன் ஆர் இந்த மாதிரி சாங்ஷனில் என்ன அவுட்கம் ஆகும் அப்படின்னா ஒரு டெம்ப்ரவரி செட்பேக் இருக்கும். அண்டு ஃபார் த கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிக்கு செட்பேக் இருக்கும். ஆனால் சூனர் ஆர் லேட்டர் இப்போ ஆயில்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் கண்டுபிடிச்சி அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் த டெக்னாலஜி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் இண்டிஜினஸாகவே அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவை எடுத்துக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த டெக்னாலஜியில் ஹை அண்ட் என்விடியா சிப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஈவன் லோ அண்ட் என்விடியா சிப்பை வச்சு அவங்க டீப் சீக்கு, இப்போ மனஸ், ஏஐ அது மாதிரி நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு லேக் இருக்கும், ஒரு ஸ்மால் தடங்கள் தான் சொல்லலாம். ஒரு சூனர் லேட்டர் எந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆகுதோ அந்த கண்ட்ரி அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணிடுறாங்க, இல்லாட்டா ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் கண்டுபிடிச்சி அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த த்ரெட்டு ஒரு பெரிய த்ரெட்டு மாதிரி தெரியல, ஈவன் ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா. ஏன்னா வெனிசுலாவில் ஆயில் இல்லை அப்படின்னா ஈவன் கனடாவில் கூட வாங்கலாம், இல்லாட்டா யூஎஸில் கூட வாங்கலாம், இல்லாட்டா மிடில் ஈஸ்ட்டில் கூட வாங்கலாம். ஆனால் இந்த ட்ரம்ப் இதை பற்றி பேசின உடனே ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. எந்த இதுனா ஆயில் மார்க்கெட்டில் உடனே பாருங்கள், இந்த ஆயில் ப்ரைஸஸ்ஸு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ரம் $69 அந்த மாதிரி இருந்தது $73 வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் அது ஏறிக்கிட்டே தான் இருக்குது வேறு. இப்போ உங்களுக்கு லிங்க் தெரிஞ்சிருக்கும் ஏன் ஆயில் ப்ரைஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆச்சு. அண்டு இந்த வெனிசுலாவோட பேன்னால் தான் இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ தோ ஒபாக் இட் செல்ஃப் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது எப்போ ஃபோர்ஸுக்கு வரும் அப்படின்னா April 25 அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்ப்போம் எப்படி அது அந்த ப்ரொடக்ஷன் உலக சந்தைக்கு வந்துச்சுன்னா மேபி திருப்பியும் ஆயில் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஆயில் ப்ரைஸ்னால் எந்தெந்த கம்பெனிஸ் பயனடையும், எந்தெந்த கம்பெனி பாதிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா
பயனடைனா ஆப்வியஸாக சொல்லலாம். ONGC, ஆயில் இந்தியா இந்த மாதிரி, ஏன்னா அப்ஸ்ட்ரீமில் இருக்கிறனால இவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஆயில் அண்ட் கேஸு, அதனால் இவங்களுக்கு ஒரு பயன் கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த டவுன் ஸ்ட்ரீம் கெமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கம்பெனி லைக் BPCL, HPCL, தென் IOC, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பாதிக்கப்படும். ஸோ பார்ப்போம், இது வந்து எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரில. மேபி ஏப்ரல் வந்தவங்க தான் சொல்ல முடியும். இது வந்து இந்த ப்ரைஸ் ரைஸ் இன்னும் மேலே போகுமா இல்லாட்டா கீழே வருமா அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா FIIs அண்ட் DIIஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா அகெயின் FIIs வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. அபவுட் 5371 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் DIIs இந்த ரைஸை யூஸ் பண்ணி விற்றுருக்காங்க அரௌண்ட் 2700 crores. இதை நான் வந்து நெட் பர்ச்சேஸ் பற்றி சொல்கிறேன், ஆர் நெட் சேல்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால் FIIs வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இன்றைக்கி ஸ்லைட்டாக மார்க்கெட்டு டவுனாக இருக்க, மேபி ப்ராஃபிட் டேக்கிங் கூட இருக்கலாம். ஸோ இல்லாட்ட வேறு காரணம் இந்த எண்ட் ஆஃப் த டேலாம் அதை பற்றி தெரியும் நமக்கு, பார்ப்போம். பட் கம்மிங் டு த ட்ரம்ப் அகெயின், இப்போ ட்ரம்ப் வந்து இவரோட பாலிசி இல்லை வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம், அந்த வெனிசுலா ஆயில் வாங்குறவங்களுக்கு ஒரு டேக்ஸ் அப்படின்னு சொன்னார்ல, அதோட இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், எல்லா கண்ட்ரிக்கும் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வராது, சில கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இதையும் நியூஸையும் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்தியா வந்து அந்த எக்ஸம்டட் லிஸ்ட்டில் இருப்பாங்களா அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின் வருது. இந்தியாவோட நெகோஷியேட் பண்ணுறதுக்காக அமெரிக்கன் டீம் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அந்த அவுட்கம் ஆஃப் த மீட்டிங் என்ன இருக்குன்னு கொஞ்ச நாள் கழிச்சு கிளியராக தெரியும். ஆனால் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க இயர்லி ஹார்வெஸ்ட் ஸ்கீம் வந்து இப்போதைக்கு அக்ரி பண்ணிட்டு, பட் சூன் வந்து ஒரு பயலாட்ரல் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பரவலாக பேசப்படுது. ஸோ பார்ப்போம், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வராது. அதனால் அந்த செக்டார்ஸ், எந்தெந்த செக்டார்ஸ் பெனிஃபிட் அடையும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு 100%, அப்புறமேல் ஃபார்மா, ஏன்னா இன்ஜினியரிங், தென் வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயனடையும். அண்ட் அதே சமயத்தில் நம்மளோட அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸு ஃப்ரம் அமெரிக்கா கூட ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸில் இருக்கும். இல்லாட்டா கொஞ்சம் நாள் கழித்து அதை வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் கார்ஸுக்கு வந்து இனிமேல் இந்த லெவலுக்கு டாரிஃப் இம்போஸ் பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி இயர்லி ஹார்வெஸ்ட் ஸ்கீம் முதல்ல அக்ரி பண்ணிவிட்டு அப்புறமேல் பயலாட்ரல் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு WTOவில் வந்து தெர் இஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர். அதனால் வந்து ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாரிஃப் கொடுக்க முடியாது. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டாரிஃப் கொடுத்தா அதே டாரிஃப் தான் மித்த கண்ட்ரிக்கு கொடுத்தாகணும். இல்லாட்டா அவங்க அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அந்த கண்ட்ரியோட என்டர் பண்ணோம். இந்த கண்டிஷன் இருக்கிறனால தான் இந்தியா வந்து அதாவது டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் மறுவார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆர் பயலேட்ரல் அக்ரிமெண்ட்லாம் ஒரு 1 or 2 months வந்து ஈஸியாக சைன் பண்ணிட முடியாது. ஏன்னா அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் இட் டேக்ஸ் டைம். ஸோ இது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் புரிஞ்சு செயல்படுவாங்க தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நேற்று ட்ரம்ப் பேசுகிறதுலேருந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம், இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அதை பற்றி தெரிஞ்சிட போகுது. ஓகே, ரைட், ட்ரம்ப்புன்னு சொல்லி போதுங்க. இப்போ வந்து எந்த ஷேரை வாங்குறது இல்லாட்ட எந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நோ டவுட் அது நீங்களே ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு 5 to 7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன் ரீசன்ட் டைமில். அண்டு மொழவர் இந்த மாதிரி அன்சர்டன்டி டைமில் எல்லாரும் இதை விரும்பி வாங்குவாங்க. ஸோ அது என்னன்னு நீங்களே சொல்லிடலாம், ஒன்று ரொம்ப கஷ்டமானது இல்லை. தெர் இஸ் கோல்டு. அந்த கோல்டுலே பார்த்திங்கன்னா இன்னொரு ஐட்டம் வந்து ரொம்ப நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அதை பற்றி. அது கூட இப்போ ஃபோக்கஸில் இருக்குது. There is sovereign gold bond அப்படின்ட்டு. இந்த சாவரின் கோல்ட் பாண்டு நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும் இப்போதைக்கு. அண்டு ஏன் அப்படின்னா இந்த RBI வந்து இதை ஸ்கீமை அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு பட் ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மோர் தென் 9-10 months இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீமும் வரலை. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும். அண்டு செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டில் அந்த
ரிடம்ஷன் வரைக்கும் நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து ஆர்பிஐ வந்து 8 இயர்ஸ் கழித்து தான் ஏன்னா ரிடீம் பண்ணுவாங்க. தெர் இஸ் அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணி நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். பட் இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமேலே அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்க ரெடீம் பண்ணலான்ட்டு. அதை யூஸ் பண்ணி இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெடம்ஷனுக்கு. ஸோ இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடம்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்க பாருங்கள், அது வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கூட வாங்குறதுக்கு விற்கும்போது ஆர்பிஐட்டே கொடுத்துருந்தீங்கன்னா தென் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு இன் 2015 போட்ட ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேரும் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து போட்ட விலை பார்த்தீங்கன்னா 2684 per கிராம். அண்டு ஆனால் அதை வந்து ரிடீம் பண்ணப்போ 6262 rupees per கிராம் இருந்தது. ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். நியர்லி அபவுட் 3 times கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் கூட இருக்குது. அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதை கூட நீங்கள் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். அது பேர் என்னென்னா தி சாவரின் கோல்ட் பாண்ட் அனலைசர் அப்படின்ட்டு. ஸோ SGB அனலைசர் அப்படின்ட்டு இந்த சைட்டை போய் பாருங்கள். அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். சாவரின் கோல்டு பாண்டை தவிர அதர் ஆப்ஷன்ஸ்லாம் கூட அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு ETF வாங்கலாம். அதில் கூட நிறைய பேர் இருக்காங்க. அண்டு த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு இதுதான் பெஸ்ட்டு வே, அதாவது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் நான். அதை பற்றி ஸ்டோர் பண்ண வேண்டிய அந்த இதெல்லாம் ஒரீஸ்லாம் இருக்காது உங்களுக்கு. அந்த டிமேட் அக்கௌண்ட்லேயே வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் செபி மானிட்டர்டு திங்காக இருக்கிறனால உங்களுக்கு கவலைய வேண்டியதில்லை. அண்ட் மோரோவர் அந்த ETFக்கு பேக்கிங்காக வந்து யார் அந்த ஸ்கீமை ஃப்ளோட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபிசிக்கல் கோல்டும் வாங்கி வச்சுருக்கணும். அதுதான் செபியோட மேண்டேட்டு. அதனால் உங்கள் மணி வந்து கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அண்டு இப்போ வந்து கோல்டு ETFக்கு மட்டும் இந்த 11 monthஸில் வந்திருக்க அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நியர்லி 14,929 crores வந்திருக்கு. ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இதுக்கு போயிட்டுருக்கு. மக்களோட நம்பிக்கையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ ஏன்னா இது ஒன்று தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வர கொடுக்குது. இந்த பாஸ்ட் 1 yearல் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 38% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்டு இதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட் வந்து எவ்வளோ டவுன் ஆச்சு அப்படின்ட்டு. அதனால் இந்த இதையும் சாவரின் கோல்ட் பாண்டும் ஒரு ஆப்ஷனு, அதை விட்டிங்கன்னா இது கூட ஒரு ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா எக்ஸாமின் பண்ணுங்கள். அப்புறமேல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை போய் வாங்கலாம். அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து நம்ம வந்து cannot be predicted. அது எப்படி போகும், எந்த மாதிரி போகுங்கிறதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பேசிஸ்லாம் கிடையாது. ஒன்லி அன்சர்டன்டி டைமில் தான் இதில் வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸும் மேலே போகும். அன்சர்டன்டி இல்லை அப்படின்னா இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ வந்து க்ரோத்தே இருக்காது. இதுதான் நம்ம இந்த பாஸ்ட் 20 years or 30 yearsல பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது எப்போ வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரம்ப்லேருந்து அவரோட வெனிசுலாவோட டாரிஃப் இம்போசிஷன்லேருந்து ஏன் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சதுலேருந்து சாவரின் கோல்ட் பாண்ட்லேருந்து கோல்டு ETF பற்றி வரைக்கும் பேசிட்டோம். இது வரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக டிவோட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.